வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம ஒரே அளவில் ஒரே வாடிக்கையாளருக்கு 3 விதமாக எப்படி கட்டிங் பண்ணுறோம், மெத்தடுகள் எப்படி சேஞ்ச் பண்ணுறோங்கிறத வரிசையாக போட்டுட்ருக்குறோம். முதல் கட்டிங்கில் அதனுடைய கட்டிங்கும், இரண்டாவது அதனுடைய ஸ்டிச்சிங்கும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து அதே டீப் நெக்கு 9 இன்ச்சுக்கு போகும் பொழுது, நெக்கு கொஞ்சம் ப்ராட் ஆகும் பொழுது அந்த ப்ளவுஸ் நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் நிறைய புதிய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு அனுபவம் ஏற்படும். ஸோ ஏன்னா இப்போது அடுத்த 5வது பேட்சுக்கு நம்ம முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்ம வகுப்புக்கு வருகின்ற போது இன்னும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகுப்புகள். ஸோ அதனால் தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸை பாருங்கள். கட்டிங் எப்படின்னு பார்ப்போம். நன்றி நேயர்களே. இப்போ அது ப்ளவுஸு கட் பண்ணுறோம். பேக் பார்ட்டு முதல்ல பேக்கில் துணிக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கான மார்க்கு 13.5 ஹைட்டு ஸ்டிச்சிங்க்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டிச்சிங்கோட ப்ளவுஸ் ஃபினிஷிங்கும் பார்த்துருப்பீங்க. ஷோல்டர் 14.5, மைனஸ் 2, சின்ன ஷோல்டரு 2.25, அரை இன்ச்சு 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங் வச்சுருக்கோம். பேக் நெக் 9 இன்ச்சு. ஸோ 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோம் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இங்கேருந்து 5.25, இந்த 5.25 5.25க்கு 1 பாயிண்ட் 5.25க்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 5.5 வைக்கிறோம். 1/4 இன்ச்சு சேர்த்தே வச்சுருக்கோம். 5.25க்கு 5.5 வச்சுருக்கிறோம். இப்போ அந்த மாற்றங்கள் என்னென்ன நிகழுதுங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இங்கே 2.25 1 இன்ச்சு சேர்த்து 3.25 வைக்கிறோம். இப்போ இங்கே 5.25 இருக்குது. இங்கே 5.25 வைக்கிறோம். 1/2 இன்ச்சு சேர்த்து 5.25 வைக்கிறோம். ஸோ இங்கே 2.25 1 பாயிண்ட் இருக்குது. அதை இங்கேயும் சேர்த்துக்கிறோம். அதே 2.25 1 பாயிண்ட் இங்கேயும் இருக்குது. இப்போ நெக்கு டீப்பு இங்கேருந்து 35 8.25 ப்ளஸ்ஸு 3/4 9.5 ஒரு 1 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கூட்டிக்கிறோம். இது கஸ்டமருடைய தேவை பொறுத்து கரெக்டாகவும் வைக்கலாம், 1 பாயிண்ட் வச்சும் வைக்கலாம். இதெல்லாம் கஸ்டமருடைய தேவைகளை பொறுத்து. இடுப்பினுடைய அளவு 30.5 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, டாட்டுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஸோ ஒரே கஸ்டமருக்கு ஒரே அளவில் அந்த கட்டிங்கினுடைய மாற்றங்கள் ஏன் சேஞ்ச் பண்ணுறோம், ஸோ அப்போ அந்த நெக்கு என்ன ஆகிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். 5.5 2.25 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிறோம். 15 இன்ச்சு ஆம்கோல். ஷோல்டர் 14.5, அப்பர் செஸ்ட் 35, மிடில் செஸ்ட் 36, இடுப்பு 30.5, ஆம்கோல் 15. இப்போ நம்ம இந்த அளவுக்கு செக் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. லைட்டாக அப்படி மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு 15 இன்ச்சு ஆம்கோல் கரெக்டாக 15 இன்ச்சு இருக்கும். ஸோ 7.5 இன்ச்சு இங்கே சரியாக வந்துடும். லைட்டாக ஒரு நூல் இங்கே கிராஸ் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிறோம். தேவைப்பட்டால், இது எல்லா ப்ளவுஸுக்கும் தேவைப்படாது, தேவைப்பட்டால் கிராஸ் பண்ணிக்கலாம். (36) மிடில் செஸ்ட்டு. இங்கேருந்து 9 1/2 இன்ச்சு கீழே இறக்கி டாட்டு இருந்து 1/2 இன்ச்சு இருந்து 1/2 இன்ச்சு டாட்டுக்கு இந்த கிராஸ் இதில் எடுத்துக்கிறோம். பேக் நெக்குக்கு இந்த ரவுண்டு இங்கேருந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பேக்கை கட் பண்ணிடுறோம். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 4 வீடியோக்கள் 4 5 வீடியோக்கள் முக்கியமான வீடியோ.
தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய வித்தியாசங்கள் எத்தனை விதமான நுட்பங்கள் வந்து அந்த ப்ளவுஸில் இருக்குது. ஒரே கஸ்டமருக்கு ஒரே அளவு வரும் பொழுது ஒரே கஸ்டமருக்கே நம்ம கட்டிங்கள் வந்து எப்படிலாம் மாற்றி செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அந்த மாற்றங்கள் அப்போது நம்ம எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி வெட்டி தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து சரியாக இருக்கும், அந்த வழிமுறை சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி வந்து நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறீங்க. எந்த ப்ளவுஸ் வந்தாலும் ஒரே மாதிரி கட் பண்ணுறோம். அப்போ எப்படி 100% ஃபிட்டிங்கை வந்து எதிர்பார்க்க முடியும்? தேவைப்படுகின்ற மெத்தடுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டிங்குகள் இருந்தால் மட்டுமே அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு சரியான ஃபிட்டிங்காக வந்து இருக்க முடியும். இப்போ பேக் பார்த்துட்டோம், அடுத்து ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி ஒரு லைன் போட்டு ஃப்ரண்ட்டு எப்படி வச்சுக்கோங்க. இந்த சைடு கிராஸ் பட்டிக்காக இந்த துணியை ஒதுக்குறோம், அதனால தான் கொஞ்சம் கீழே இறக்கி போடுறோம். இந்த லைனில் எப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பீஸில் கிராஸ் பட்டி எடுத்துடலாம். அப்படியே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறோம். ஷோல்ட்ரு கழுத்தினுடைய பாயிண்ட் அதில் ஷோல்டர்கிட்ட பேக்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங்க்கு வந்து பேக்கை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிடணும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈவனாக வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த சைடில் வந்து பேக் ஃப்ரண்ட் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். நெக்கு டீப் ஆகும்போது ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கட்டிங்கை வந்து பயன்படுத்துகிறோம். பேக்கினுடைய ஜெராக்ஸு நெக் வந்து நல்லா டீப்பாக இருக்கிறதுனால இதில் கரெக்டாக வந்து அந்த 1/4 இன்ச்சு எடுக்கிறோம். ஸோ அந்த 1/4 இன்ச்சு எடுக்கிறோம். இங்கே வந்து இங்கே 1/4 இன்ச்சு எடுத்துருக்குறோம், 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து கரெக்டாகவே எடுத்துடுறோம். ஸோ இப்போ இங்கே இந்த ஆம்கோலினுடைய ரவுண்டு வந்து இங்கேருந்து இப்படி எடுக்கிறோம். இப்படி எடுக்கின்ற போது நமக்கு டாட்டு ஸ்டிச்சிங்கு இப்போ இந்த ஆம்கோலினுடைய அளவு இங்கே என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். இதிலேருந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து 7.5 இன்ச்சு வேணும், ப்ளஸ்ஸு டாட்டு. அதை நம்ம செக் பண்ணணும் ஃப்ரண்ட்லேயுமே. இங்கேருந்து அப்படி எடுக்கணும். இப்போ 7.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நமக்கு வந்து 3/4 இன்ச்சு டாட் வேணும், அல்லது 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் டாட் வேணும். அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு வந்து இந்த இடத்துல பாடியில் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி 1/4 இன்ச்சு சேர்த்துக்கு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கணும். இப்போ இந்த 1/4 இன்ச்சு இறக்கிட்டு இந்த ஆம்கோலினுடைய இதை வந்து இங்கேருந்து இந்த ரவுண்டை இதில் ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் டாட்டு கிடச்சிரும். இந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாகவும் கிடச்சிரும். இப்போ இங்கே ஷோல்டரினுடைய அளவு இங்கேருந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. சில ப்ளவுஸை பொறுத்து இந்த 1/4 இன்ச்சு வைக்காமலே இதிலிருந்து கட் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒரு சில மாடல்கள் ஒவ்வொருடைய உடல் தன்மையை பொறுத்து நம்ம அதை செய்ய வேண்டியிருக்கும். நெக்கினுடைய அமைப்பை பொறுத்து இங்கே 6.5 இன்ச்சு நெக்கினுடைய உயரம் 6.5 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பேக் அப்படி கரெக்டாக இந்த நெக்குக்கு நேராக வச்சு இந்த பேக் நெக்கினுடைய அந்த இடத்த இங்கே எடுத்துடணும். இப்போ நெக்கினுடைய அகலம் எவ்வளவுங்கிறத வந்து அந்த பேக் தீர்மானிக்கும். ஸோ இங்கேருந்து அந்த மார்க் எடுத்துக்கோங்க. இந்த நெக்கை இங்கேருந்து லைட்டாக வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ரவுண்டை பேக்கில் எடுத்த மாதிரி அந்த பொசிஷனை நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்கு ஆம்கோல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டினுடைய உயரம் 36 ப்ளஸ் 9 ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறோம். மிடில் ஜஸ்ட் டிவைடட் பை 4, மிடில் ஜஸ்ட் டிவைடட் பை 3 ஃப்ரண்டோட உயரம். மேலே தையல் கழிச்சாச்சு, கீழேயும் தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சிடுறோம். ஸோ இங்கேருந்து
அதே மாதிரி டாட் சென்டர் பாயிண்டினுடைய இடம் இது. இப்போ இது வந்து மிடில் செஸ்டினுடைய அளவு. இப்போ பேக் வந்து மிடில் செஸ்டினுடைய இடத்துல வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 9 இன்ச்சுக்கு வந்து 8.25 இருக்குது. 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது இது. இதே போன ப்ளவுஸில் கட்டிங்கில் பார்க்கும்போது இதே கஸ்டமருக்கு 1/4 இன்ச்சு அதிகமாக இருந்தது, இங்கே 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நாம் இங்கே மிடில் செஸ்ட் டிவைடட் பை 9 ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 3/4 ப்ளஸ் இங்கே நம்ம 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கிறதுனால 1 இன்ச்சு எடுத்துடுறோம். ஸோ இங்கே நெக் பாயிண்ட்லேருந்து இதை நம்ம இங்கே எடுத்துடுறோம். இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சிடுறோம். அந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம வைக்கவே இல்லை. 36 டிவைடட் பை 10 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு டாட்டோட இடம். ஸோ இப்போது இந்த டாட் எடுக்கிறோம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு. நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லி கொடுத்துருக்குறோம். நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாருமே. 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் டாட்டுக்கு. இந்த டாட்டுமே வந்து எந்தெந்த ஜஸ்ட்டுக்கு வந்து இந்த டாட்டை வந்து இந்த 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்குள்ளே வைக்கணும், 3/4 இன்ச்சு யாருக்கு வைக்கணும், 1 இன்ச்சு யாருக்கு வைக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி வராது. இப்போ இந்த மேல் பக்கத்தில் உள்ள டாட் மார்க்கை முதல்ல எடுக்கணும். இது 4.5 இன்ச்சு இருக்குது. அதே 4.5 இன்ச்சு இங்கேருந்து இங்கேயும் எடுக்கணும். ஸோ இந்த இடம் வந்து டாட் பிடிக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் இருக்கும். நாம் அந்த ப்ளவுஸை காட்டினோம், இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ரிங்கிள்ஸ் இல்லாமல் சுருக்கு இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிற இடம் தெரியும். இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த விதமான சுருக்குமே இருக்காது. இந்த இடம் இந்த டாட்டோட இடம். அப்போது இந்த ப்ளவுஸ் இப்படி போட்டோம் அப்படின்னா மடித்து நம்ம அந்த ப்ளவுஸை போடும் பொழுது இந்த இடம் இப்படி போட்ட உடனே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையோட இந்த ஆம்கோலுடையது அந்த அயன்மோல் இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்காது. ஸோ 2 ஆம்கோல்லையுமே அதே மாதிரி இருக்கும். இப்போ நெக்கிங் வந்துடுது. இந்த டாட் ப்ளவுஸ் போட்டோடனே இந்த மாதிரி இருக்கும். போட்ட உடனே அது அப்படியே கிடக்கும் இந்த இடத்துல. இந்த பாருங்கள் இந்த நெக்கு எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்காது. அப்படியே அந்த டாட் வந்து அப்படி கண்டினியூவாக போகும். ப்ளவுஸ் போடும்போது ஒரு சின்ன ரிங்கிள்ஸ் கூட இருக்காது. இந்த கப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி கரெக்டாக இருக்கும். இந்த நெக் அப்படி ஊக்கு அப்படி இழுத்து மாட்டும்போது இந்த இடம் பாருங்கள் கரெக்டாக அந்த டாட் வந்து இதில் கவி பிடிக்கிற மாதிரியோ எதுவுமே இருக்காது. போட்ட உடனே இந்த இடம் வரைக்கும் சுருக்கு இருக்காது. ஸோ அதை இந்த டாட் எல்லாமே சிம்பிள் வேலை தான். அந்த இடத்துல அதை கவனிக்கணும். இப்போ இந்த சைட் டாட் எடுத்தாச்சு. இப்போது 100% அளவு இங்கேருந்து 3.5 இன்ச்சு இருக்குது. 1.25 100% இடம். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு வந்து இங்கேருந்து 12.25 1 பாயிண்ட்டு. இந்த டாட் சென்டர் பாயிண்டில் கரெக்டாக அந்த ஹைட் இருக்கணும். 12.25 1 பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட்டு கூட்டி வச்சுக்கலாம். 12 வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடம் கிராஸ் இருக்கிறதுனால இப்படி மடியும் போது 1 பாயிண்ட் முன்பின் இருக்கும். அந்த 1 பாயிண்ட் கூட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து இந்த கிராஸினுடைய அளவு பொறுத்து ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி கூட வச்சுக்கலாம். 100%. இது வந்து 100% இடம். நம்ம எல்லா ப்ளவுஸ்லையுமே சொல்லியிருப்போம். அந்த கட்டிங்கினுடைய வேரியேஷனை பொறுத்து அந்தந்த இடத்துல எப்படிலாம் மாறுதுங்கிறத வந்து பார்க்கணும். இந்த சேஞ்சஸ்கள்லாம் இப்போ இந்த லைன் மட்டும்தான் எடுக்கணும். இப்போது இந்த டாட் சென்டர் பாயிண்டினுடைய இடம் வந்து இதுவாக இருக்குது. இதுதான் டாட் சென்டர் பாயிண்டினுடைய இடம். ஆனால் இந்த இடம் மாறும். இப்போ நாம் இந்த கிராஸ் இருக்கிறதுனால இந்த டாட்டோட அளவை நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 100% இடுப்பு ப்ளஸ் 3/4 30.5 இன்ச்சு இடுப்பு. அப்போ 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சுங்கும்போது வந்து இப்போ 7.5 அப்படின்னா 8.25 1 பாயிண்ட் இருக்கணும் நமக்கு தேவை. இப்போ இந்த 100% இருந்து இங்கே பாருங்கள் 6.25 1 பாயிண்ட்டு, இங்கே 8.25 1 பாயிண்ட் நமக்கு இருக்கணும். இதை அப்படியே வந்து இங்கேருந்து இந்த சைடில் வந்து வரணும். அப்போ 8.25 1 பாயிண்ட் இங்கே. அது போக நமக்கு இங்கே டாட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டாக வந்து 2.25 இருக்குது. நமக்கு 2.25 டாட்டுக்கு வேணும். அந்த 2.25 இந்த இடத்துல இருந்து கரெக்டாக எடுக்கணும். 2.25. இப்போ இந்த ஹைட்டு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3.25 இருக்குது.
அதே 3.25 இங்கே எடுக்கணும். இந்த 3.25 இருக்க இடத்துல 2.25. அப்போ இந்த லைனை இங்கேருந்து டாட் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதிலிருந்து இந்த டாட்னுடைய இடத்த இங்கேருந்து நம்ம இதில் எடுத்துகிட்டு இங்கேருந்து அந்த 100% இதை கொண்டு போய் சேர்த்துக்கணும். இப்போது இந்த டாட்னுடைய இடம், டாட்னுடைய சென்ட்ரு வந்து 2.25, 1.25, 1 பாயிண்ட்டு. இப்போ டாட்டோட சென்ட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அங்கே எங்கே தேவையோ அது வந்துடும். இப்போது நீங்கள் இந்த ஷேப்பு வந்து இங்கேருந்து இந்த 2 பக்கமும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் இதில் கொடுத்துக்கணும். இந்த இடத்தையும் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை இங்கே அந்த ஷேப்பை அப்படியே அந்த ரவுண்டு இதில் கொடுக்கணும். இந்த ஃபிட்டிங் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இதில் இப்படி இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சு நம்ம அடுத்து அந்த பொசிஷனுக்கு எங்கெல்லாம் மாற்றணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போது இதனுடைய பேலன்ஸ் செக் பண்ணுறது வந்து இந்த நெக் டு இந்த பொசிஷன். அப்போ இங்கேருந்து இதை பார்க்கணும். 12.25 இருக்குது. ஸோ அதே இது இங்கே நெக் பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து இந்த நெக் பாயிண்ட்லேருந்து செக் பண்ணணும். இதிலேருந்து செக் பண்ணும்போது இந்த 12.25 1 பாயிண்ட் வரைக்கும் நாம் இதை வந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது 12.25 1 பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து நம்ம அந்த கிராஸை வந்து கட் பண்ணிக்கலாம். அது தேவைப்பட்டால் நம்ம அந்த பொசிஷனை வந்து எடுத்துக்கலாம். இதை இது வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு தான். ரொம்ப நம்ம இஷ்டத்துக்கு இந்த இதை அதிகமாக வந்து வெட்டிடக்கூடாது. அப்போ அதுக்குள்ளே வந்து இது போதுமா வேண்டாமா, இந்த இடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாகவும் வரும். இந்த கிராஸ் பட்டியினுடைய பொசிஷனை இந்த ஷேப்பை பொறுத்து நம்ம அதை முன்பின் பண்ணுவோம். ஏன்னா அந்த சைடில் ரிங்கிள்ஸ் வராமல் அந்த பட்டி கரெக்டாக கொண்டு போயிடும். ஸோ இப்போ சைடினுடைய டாட்டுக்கு மார்க் பண்ணுறோம். இப்போது இந்த டாட்டுக்கு இது 2க்கும் சென்டர் பண்ணும்போது ரொம்ப மேலே தள்ளி போச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கீழே இறக்கிக்கணும். இப்போது இங்கேருந்து இதிலேருந்து இந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இந்த டாட்னுடைய பாயிண்ட்டை இந்த லைனுக்கு நேராக வந்து இங்கேருந்து இந்த டாட் இங்கேருந்து இந்த கிராஸ் அதே கிராஸ் வியூவில் வந்து எடுக்கணும். அப்படி அதே கிராஸில் இந்த டாட் வந்து தேவையான டாட்டை அப்படி எடுத்துடணும். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அந்த பொசிஷன்கள் மாறும். இப்போது கீழே வந்து அதிகமாக இருக்கும். 3 இன்ச்சு இருக்குது. அதே 3 இன்ச்சு இந்த பக்கமும் வரணும். அப்போ தான் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த இடத்த இந்த டாட்னுடைய இடத்த இங்கேருந்து இப்படி எடுத்துக்கணும். லைட்டாக வந்து இந்த கிராஸை இங்கேருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது வந்து டாட் பிடிச்சோன்னே அந்த இடம் கரெக்டாக வந்துடும். இதை கட்டிங் பண்ணும்போது இதை கட் பண்ணிக்கணும். அது டாட் 2ஐயும் பிடிக்கும்போது இந்த டாட் பார்த்த மாதிரி இங்கேயும் பார்க்கணும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு மற்ற அந்த பொசிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிராஸ் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து கிராஸ் வந்து இருக்குது. இந்த நெக் அப்படி லைட்டாக உள்ளேருந்து எடுத்திங்கன்னா இந்த நெக்கு கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து நெக்கு தேவையான அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றியே வச்சுக்கலாம். ஏன்னா இது கீழே இப்படி இந்த டாட் பிடிச்சி கீழே இப்படி வரும்போது நெக்கு கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ அது வந்து கஸ்டமர் பொறுத்து உங்களுக்கு தேவையான அளவை பொறுத்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமருக்கு நெப்பு கொஞ்சம் டீப்பாக வச்சதுனால நான் அப்படியே வச்சுருக்கிறேன். அந்த மாற்றங்கள் எல்லாம் கஸ்டமருடைய தேவையை பொறுத்து நம்ம செய்யக்கூடியது. டாட் அப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். இதில் அப்படி கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ப்ளவுஸில் காட்டின மாதிரி உங்களுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த ப்ளவுஸையும் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதனுடைய ஸ்டிச்சிங் பண்ணி முடித்த வீடியோவை போடுறோம். முடிஞ்சால் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோவையும் எடுத்து போடுறோம். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்து நிறையா போடுவோம். கொஞ்சம் வேலைப்பொழுதின் காரணமாக டைம் இல்லாததுனால எடுக்கிறதுக்கு முடியலை. அடுத்த தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே நிறையா நம்ம சேனலில் போடுவோம். இப்போ பேக்கு, இந்த ஃப்ரண்ட்டு சேம் அளவில் அதே கஸ்டமருக்கு கட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ளவுஸு கட் பண்ணும்போது இங்கே என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கிங்க. இப்போ இந்த டாட்டை பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே வந்துடும். இங்கே இந்த டாட் பிடிக்கும்போது
இந்த இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக போயிடும். ஆல்ரெடி இந்த கட்டிங் எல்லாமே நம்ம நிறைய போட்டிருக்கோம். இப்போது இந்த இடத்த கரெக்டாக வந்து இந்த பொசிஷன் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்த வந்து சரி பண்ணணும். இந்த பேலன்ஸ் இப்போ இங்கே பார்த்தோம் 12.75. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து பார்க்குறோம் அந்த 12.75. 1 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த 1 பாயிண்ட் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கட் பண்ணும்போது இங்கே வரைக்கும் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. நம்ம இங்கே வரைக்கும் கவனிக்கணும். இந்த பட்டி கட் பண்ணும்போது இங்கேருந்தே கவனிக்கணும். அப்படி மேலே போகும்போது லைட்டாக ஒரு நூல் இதில் அப்படி பெண்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து அனுபவத்தில் செய்யக்கூடியது. கிராஸ் பட்டி கட் பண்ண உடனே வந்து அது கரெக்டாக வந்து இந்த ஷோல்டரை வெளியே கலர விடாமல் இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் இல்லாமல் இதெல்லாம் இருக்கும். சைடு இப்படியே தான் இருக்கும். ஷோல்டர் ட்ராப் ஆகாது. இந்த டாட் பிடிச்ச உடனே அப்படியே வந்து இந்த டாட் பிடிச்சதும் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே கிடக்கும். இப்போ டாட் பிடிச்ச உடனே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் அப்படியே இருக்கும். இந்த இடம் அப்படியே இருக்கும். சுருக்கு இல்லாமல் இருக்கும். இதையும் ஸ்டிச்சிங் முடிச்சோடனே அந்த ஃபினிஷிங் காட்டுவோம். ஸோ இப்போது பேக் ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். நெக்கை வந்து இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அடுத்து கையும் கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேக்கு கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இந்த கிராஸ் பட்டிக்கு அளவு பார்க்கும்போது இதில் கரெக்டாக மேலே வச்சு பார்க்கணும். இந்த இடம் இது. இப்போ சைடில் பட்டியினுடைய அகலம் வந்து 3.5 இன்ச்சு வேணும். அதே மாதிரி இங்கே இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி வைக்கணும். இந்த டாட் அப்படி பிடிச்ச மாதிரி இங்கே இந்த டாட்டை பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரண்ட்டு உள்ளே போகும். இந்த ஸ்டிச்சிங் லைன் என்ன கரெக்டாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு மேலே கூட்டிக்கோங்க. இப்போது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 2.75 1 பாயிண்ட்டு 1 பாயிண்ட்டுங்கனால 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கை சேம் அதே ஷார்ட் கை தான். அடுத்து இதே அளவில் எல்போ ஸ்லீவ் இருக்குது. டீப் நெக்கில் எல்போ ஸ்லீவ் இருக்குது. அடுத்த கட்டிங் வரும்போது அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு சேம் அதே கை வந்து ஷார்ட் கை தான். அப்போது ஒரு பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். சேம் வந்து 5.5 இன்ச்சு கையினுடைய ஹைட்டு 6 இன்ச்சு வைக்கிறோம். பட்டிக்கு கீழே ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோல் 15 7.5 -1 6.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுக்கிறோம். ப்ளவுஸினுடைய ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்க. இப்போது 15 இன்ச்சு ஆம்கோல் இங்கே 3.5 இன்ச்சு வரணும். நமக்கு 7.5 இன்ச்சு இந்த இடம் கரெக்டாக 3.5 இன்ச்சு இருக்குது இங்கே. இப்போ நார்மல் கையை கட் பண்ணிடலாம். 11.75 கையினுடைய லூஸு 5.75 1 பாயிண்ட்டு. இப்போ கை கட் பண்ணுறோம். சேம் ஃப்ரண்ட்டு கவர் தட்டு கட் பண்ணுறோம். இந்த சைடில் வந்து லைட்டாக அந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடம் ரிங்கிள்ஸ் இருக்காது. இப்போ 1.5 இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ கையை கட் பண்ணிடலாம்.
விரைவில் வந்து நம்மகிட்ட எல்லா விதமான பேட்டர்ன்ஸுமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி டீப் நெக்கான பேட்டர்ன்ஸு, நார்மல் நெக்கான பேட்டர்ன்ஸு, போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு நார்மல் எல்லாத்துக்குமே பேட்டர்னும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வகுப்புகளில் கலந்துக்குவோங்க 5வது பேட்சில். இந்த மாதிரி அத்தனை விதமான நுட்பங்களையும் வந்து நாம் வகுப்பில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வந்து தெளிவாக இருக்கிறதுக்கு வந்து வேறு வழி கிடையாது. ஷார்ட் பண்ணும் பொழுது வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதனுடைய ஆம்கோல் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். போன ப்ளவுஸுக்கும் கட்டிங்க்கு செக் பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரி இதையும் செக் பண்ணுறோம். இந்த மாற்றங்கள் நடந்தாலும் இங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பேக்குக்கும் இந்த பேக்குக்கும் வித்தியாசம், கட்டிங்கினுடைய மெத்தடே மாறி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். தைக்கும்போது டெய்லர்ஸ் வந்து கத்திரி வச்சு 2வது ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஸோ இப்போ கிராஸ் பட்டி எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஃபிட்டிங்கில் மிஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. இதில் ஃபிட்டிங்கில் மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் அளவு எடுத்தது தான் மிஸ்டேக்காக இருந்திருக்கணும். ஏன்னா இங்கே எடுத்த அளவுகளின்படி எந்த அளவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப துல்லியமாக வச்சுருப்போம். ஸோ 1.5 இன்ச்சு சைடில் ஸ்டிச்சிங்க்கு வச்சுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சு இங்கே அளவு எடுத்தது மிஸ்டேக் ஆகிருந்தால் மட்டுமே ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்கில் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு, கட்டிங்லேயோ வாய்ப்பு இருக்காது. ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் கரெக்டாக பண்ணிட்டா எந்த மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இது வந்து 30 இன்ச்சு இடுப்பு, 7.5 இன்ச்சு 1.1/4 கரெக்டாக வைக்கிறோம். இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இப்போ சைடில் 3.5 இன்ச்சு ப்ளஸ்ஸு 3/4, இங்கே வந்து 3 இன்ச்சு ப்ளஸ்ஸு 3/4. இப்போ என்ன இருக்கோ சேம் அந்த மார்க்கை தான் அப்படியே நாம் எடுக்கிறோம். இந்த சென்டர் இப்படி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதில் இந்த ஃப்ரண்டை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம். இங்கேருந்து இப்படி வைக்கணும். இப்போ இதில் இந்த கிராஸ் இங்கே அதிகமாக போனதுனால இந்த பட்டியினுடைய இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட்டிக்கணும். இதை கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா தான் ஜாயின் பண்ணும்போது இந்த கிராஸில் வந்து அது கரெக்டாக வந்து உட்காரும். இந்த பீஸு கொஞ்சம் லைட்டாக இழுத்து அடிப்போம். அப்போ சுருக்கம் இல்லாமலும் வரும். இங்கே இதை ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மார்க்குக்கு நேராக கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே கீழே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி வரும்போது தன்னிலையில் அப்படி வச்சு பார்க்க முடியும். வைக்கும்போதே உங்களுக்கு அந்த பொசிஷன் தெரியும். என்ன தான் அளவுகள் இருந்தாலும் அந்த அனுபவங்கள்னு வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கட்டிங் மெத்தடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ தையல் தும்பு அடைக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். இதை இங்கேருந்து எடுத்துடுறோம். இங்கேருந்து இந்த மார்க்கை இங்கே எடுத்துடுறோம். ஸோ இங்கேருந்து இந்த மார்க்கை இதில் எடுத்துடுறோம். இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இதிலேருந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் கட் பண்ணிடுறோம். ஒரே ப்ளவுஸு ஒரே அளவு மெத்தடு மாறும் பொழுது அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே மாறும்போது ஒரே அளவு உள்ளதுக்கு வந்து கிராஸ் பட்டியினுடைய கட் பண்ணிவிட்டு இன்னொரு பட்டி எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஸ்டிச்சிங் தும்பு வச்சு மார்க்குக்கு தள்ளி வெட்டுறதுல வந்து மார்க்கில் வெட்டிட்டோம். இதை போட்டு அப்படியே இன்னொரு கிராஸ் பட்டி கட் பண்ணி காட்டிடுறேன். ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு,
இதில் மார்க் பண்ணிடுவோம். இந்த பட்டியில் சுருக்கு இல்லாமல் விழுகிறதுக்கு இப்போ போன கட்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க, அதனுடைய கிராஸ் பட்டிக்கும் இதனுடைய கிராஸ் பட்டிக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரே கஸ்டமர் தான், ஆனால் கட்டிங் வந்து மெத்தடு மாறும்போது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னு புரிஞ்சிருக்கும். இங்கே ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக வந்தது ரெண்டும். ஸோ ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப்போது இந்த மாற்றங்கள் வந்து என்ன வருது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவையும் கவனித்து பார்க்கணும். ஸோ எல்லாமே ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி தைக்கிறோம், சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கான மாற்றங்களை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரே அளவிலான 2வது ப்ளவுஸ் கட்டிங் பார்த்துருக்கீங்க. அடுத்த வீடியோவில் 3வது ஒரு கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.